கைஸ், இப்போ இந்த ட்ராமாவோட கண்டினியூஷன் பார்க்கலாம். நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அவங்க அப்பாவுடைய டெஸ்க்கை வந்துட்டு இப்போ க்ளீன் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா அவங்க அப்பாவுடைய கேபின் தான் வந்துட்டு இப்போ பொன்வேலை யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி ஹீரோ கிட்ட சண்டை போட்டுட்டு போயிருக்கால. அதனால வந்துட்டு அவருடைய டெஸ்க்கை க்ளீன் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோவை பார்க்குறான். அதை பார்த்த உடனே பழைய மெமரிஸ் வந்துட்டு அவனுக்கு ஞாபகம் வருது. ஸோ வந்து முன்னாடி அவங்க அப்பாவுக்கு எப்போ மிஸ்டர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு அவங்க அம்மா மூலமாக தெரிய வந்துச்சோ அப்போ வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து பேசியிருப்பான். என்னப்பா இதெல்லாம் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் தேவையில்லை, அவளை விட்டுட்டு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவான். அவளுக்காக வந்துட்டு நம்ம ஃபேமிலியையும் அம்மாவையும் பிரேக் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ கேட்ட உடனே அவங்க அப்பா வந்துட்டு எனக்கு முட்டிட்டு வர முடியாது, நான் உண்மையாகவே அவளை லவ் பண்ணுறேன், அவளும் என்னை லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பொன்வேலையை பற்றி சொல்கிறாரு. ஸோ இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோக்கு வந்துட்டு பயங்கரமாக கடுப்பாகிடுது. எவ்வளோ ஒருத்துக்காக வந்துட்டு நம்ம ஃபேமிலியில் என்ன தங்கச்சி அம்மாவன் எல்லாரையும் வந்துட்டு விட்டுட்டு போகிறீங்களா அப்படின்னு உடனே லவ்வுக்கு வந்துட்டு என்னப்பா எக்ஸ்ப்ளனேஷன், அது எந்த வயசில் வரும்னு யாருக்கு தெரியும், நான் நிஜமாவே அவளை லவ் பண்ணுறேன்ப்பா, என்னால் வந்துட்டு அவளை இல்லாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு ரொம்ப கடுப்பாகிடுது. கண்ணெல்லாம் கலங்கி போயிட்டு அவன் பயங்கரமாக கத்துறான். உண்மையாகவே அம்மாவை டிவோர்ஸ் பண்ண போகிறீங்க, நாங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது, இனிமேல் வந்துட்டு நீங்கள் எனக்கு அப்பாவும் கிடையாது, நான் உங்களுக்கு பையனும் கிடையாது, அதே மாதிரி நான் வந்துட்டு இந்த ஹாஸ்பிட்டலில் எந்த ஒரு சம்மந்தப்பட்ட வேலையும் எடுத்துக்க மாட்டேன், இப்போ நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்ல எக்ஸிக்யூட்டிவாக, இந்த வேலையை நான் விட்டுடுறேன், இனிமேல் என் கண் முன்னாடியே வந்துட்டு நீங்களும் வராதிங்க, நானும் உங்கள் கண் முன்னாடி வரமாட்டேன், நான் இந்த ஊர்லேயே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவச்சிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஸோ அவங்க அப்பா அவனை தடுக்க பார்க்குறாரு. ஆனாலும் வந்துட்டு அவங்க கோவத்தில் வந்துட்டு அவங்க அப்பாவோட கையை விலக்கி விட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய அவங்க அப்பாவுடைய ஃபேவரட் பிக்கான நம்ம ஹீரோவும் அவங்க அப்பா இருக்கக்கூடிய பிக்கை வந்து உடச்சி விட்டுட்டு போயிடுறான். அவங்க அப்பா கிட்ட வந்துட்டு பயங்கரமாக கத்துறான், நான் இதோட ரிசைன் பண்ணுறேன், இனிமேல் இங்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் அழுதுகிட்டே போகிறத பார்த்துட்டு அவங்க அப்பாவால் ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா வந்துட்டு அவருக்கு வந்து இப்போ தான் லவ் அப்படிங்கிறத வந்துட்டு இத்தனை வருஷம் லைஃப்பில் வந்து அவர் கிடைச்சதா ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ பொன்வேலையை விட்டுட்டு வரதுக்கு அவருக்கு மனசு இல்லை. அதே மாதிரி அவரோட ஃபேமிலி வந்து கண்ணுக்கு முன்னாடியே பிரேக் ஆகிறதும் வந்துட்டு அவருக்கு விருப்பம் இல்லாமல் இருந்துட்டுருக்கு. இந்த சமயத்தில் இப்போ வந்து ஹீரோ இந்த மாதிரி பேசிட்டு போயிட்டான். அவனோட தங்கச்சிக்கு அடுத்தது வந்துட்டு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கொஞ்சம் உடஞ்சி போயிடுறாரு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ வந்துட்டு இப்போ ரிகால் பண்ணி பார்த்துட்டு அங்கே இருக்கு இல்லையா அந்த ஃபோட்டோவை பார்த்து தானே யோசிச்சு பார்த்தா. இப்போ அந்த ஃபோட்டோ வந்து அப்படியே குப்பையில் போட்டுட்டு அவன் வாட்டுக்கு வந்து கிளம்புறான். அங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ ரொம்ப நேரமாக ஒரு மாதிரி வெறிச்சு பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு போனதும் டஸ்ட்பினில் போயிட்டு பார்க்குறா. பார்த்தா வந்துட்டு ஹீரோ அவங்க அப்பாவும் எடுத்துருக்கக்கூடிய ஃபோட்டோ இருக்குது. ஸோ இதை பார்த்தோன்னே வந்துட்டு அவளுக்கு தெரிஞ்சிருது ஹீரோ வந்துட்டு கோவத்தில் தான் தூக்கி போட்டிருக்கான்னு சொல்லிட்டு. உடனே அவனை துரத்திக்கிட்டே வரா, அவனை தடுத்து நிறுத்துறா. இந்த மாதிரி உனக்கு உங்கள் அப்பா மேலே கோவம் இருக்கும் தான், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதை வந்து அவருடைய திங்ஸ் எல்லாம் வர நீ தான் எடுத்துகிட்டு போகிறேன்னாங்க, அதெல்லாம் என்ன பண்ண போகிற, தூக்கி போட போறியா, தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் பண்ணிடாத, அதெல்லாம் ஒரு நல்ல மெமரிஸ் இல்லையா. ஸோ இப்போ வந்து நீ கோவத்தில் தூக்கி போட்டுட்டு அப்புறம் நாளைக்கு நீ வருத்தப்படும் போது அது திரும்ப உன் கைக்கு வராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. எனக்கு என்ன பண்ணணுங்கிறது தெரியும், ரொம்ப கேர் பண்ணிக்கிற மாதிரிலாம் நடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திட்டுறான். நம்ம ஹீரோயினும் நான் கேர் பண்ணிக்கிற மாதிரி நடிக்கலாம் இல்லை, நிஜமாவே வந்துட்டு அக்கறையில் தான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல உடனே ஹீரோ வந்துட்டு அதுக்கும் சத்தம் போடுறான். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, உங்கள் அக்கா ஒரு மாதிரி நடந்துக்கிறா, நீ ஒரு மாதிரி நடந்துக்கிற, பொதுவாக எல்லாரும் வந்துட்டு அவங்களுடைய சிப்ளிங்காக தானே சப்போர்ட் பண்ணுவாங்க, ரொம்ப கேரிங்காக இருக்கிற மாதிரியெல்லாம் நடிச்சிட்டு இருக்காத, இது மூலமாக வந்துட்டு உனக்கு எந்த ஒரு லாபமும் என்கிட்ட இருந்து கிடைக்காது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினும் பதில் பேசிகிட்டே இருக்கா. இதை கேட்குற ஹீரோ வந்துட்டு எனக்கு என்ன டவுட்டாக இருக்குது, உனக்கு வந்து ஏதாவது பித்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், பேசாமல் வந்து ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்டாக பாரு, ஏன் நீ தூரமாக கூட போக தேவையில்லை, என் தங்கச்சி இருக்கா இல்லையா இந்த ஹாஸ்பிட்டலில் பெஸ்ட்டு சைக்காட்ரிஸ்ட், நான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி தரத்துறன்னு அவனுடைய தங்கச்சியோடைய கேபினுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ அங்கே போனதுக்கப்புறமா அந்த பொண்ணுக்கிட்ட வந்துட்டு இவன் பயங்கரமாக கத்துறதுக்காக ஆரம்பிக்கிறான். இங்கே பாரு, இன்றைக்கி டேயில் உன்னுடைய ஃபர்ஸ்ட் பேஷண்ட் இவளாக தான் இருக்கக்கூடும், நல்லா வந்து பித்து பிடிச்சி போய் கிடக்கிறா, அவளுக்கு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு பார்த்து ஏதாவது மெடிசன் இருந்தால் கூட கொடுத்து விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான். ஸோ இதை கேட்ட உடனே வந்துட்டு நம்ம ஹீரோடைய தங்கச்சிக்கே ஒரு மாதிரி ஆகிடுது. அவளும் வந்துட்டு நீ இந்த மாதிரிலாம் பேசாத, முதல்ல உங்கள் கையை விடு, நீங்கேருந்து கிளம்பு, நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுடுறா. ஸோ ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போனதுக்கப்புறமா இப்போ ஹீரோவுடைய தங்கச்சி அங்கே ஹீரோயினை பார்த்துட்டு இந்த மாதிரி யாரும் பேசக்கூடாது தான், மென்டல் கண்டிஷன் பற்றி கிண்டல் பண்ணக்கூடாது தான், அதுக்காக நான் வந்துட்டு சாரி கேட்டுக்கிறேன், ஆனால் அவன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறதுக்கான காரணம் உனக்கு புரியுது இல்லையா, உங்கள் அக்கா மேலே இருக்கக்கூடிய கோவம் தான், அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நீயும் ஃபியூனரல் ஹோமுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் அவனோட பிஹேவியரில் நான் எதுவுமே குத்த சொல்லலை, எனக்கு புரியுது எல்லாமே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறா. ஸோ இப்படி வந்து இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோவுடைய தங்கச்சி அவளுடைய டாக்டர் கோட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் உங்ககிட்ட வந்துட்டு எங்கள் அப்பாவுடைய பொண்ணாகவும் என் அண்ணனுக்கு தங்கச்சியாகவும் மட்டும் பேச போகிறேன், நீயும் உங்கள் அக்காவும் சேர்ந்து பண்ண விஷயத்தில் என் குடும்பம் எந்த அளவுக்கு பாதிச்சுதுங்கிறது உனக்கு புரியுதா இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறியான்னு எனக்கு தெரியல, நீங்கள்லாம் எதுக்காக வந்துட்டு என் ஃபேமிலியை இந்த மாதிரி பண்ணுறீங்க, ஹாஸ்பிட்டல் தான் உங்களுக்கு குறிக்கோள்னா அதான் எடுத்துட்டீங்கல்ல, திரும்ப திரும்ப எதுக்காக எங்கள் ஃபேமிலியை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறா. இதுக்கு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட பதிலே இல்லை. ஏன்னா அவங்க அக்கா எதுக்காக இப்படி பண்ணுறாங்கிறது அவளுக்கே தெரியாது இல்லையா. ஸோ எத்தனை முறை கேட்டு சொல்லலை இல்லையா, அதனால ஹீரோயின் அமைதியாகவே இருந்துட்டுருக்கா. அதுக்கு பிறகு தான் ஹீரோட தங்கச்சியும் கேட்குறா, எங்கள் அப்பாவோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நீ எடுக்கிறதுக்காக ஸ்டாஃப்
கிட்ட போய் கேட்டிருக்க, ஏதோ நியூஸ் எனக்கு வந்திருக்கு, எதுக்காக கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயின் பதில் சொல்லாமல், அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நான் ஒரே ஒரு மாதிரி பார்க்க முடியுமா ப்ளீஸ், எனக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறா. இதை கேட்டோடனே வந்துட்டு ஹீரோட தங்கச்சி கொஞ்சம் நேரம் வந்து தங்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் அவகிட்ட இருக்கக்கூடிய அவங்க அப்பாவுடைய ரெக்கார்ட்ஸை வந்து கொடுக்குறா. அதை வாங்கி நம்ம ஹீரோயின் வந்துட்டு வேகமாக பார்க்கறதுக்காக ஆரம்பிக்கிறா. ஸோ நம்ம ஹீரோயின் எதுக்காக இப்படி பார்த்துட்ருக்கா, என்ன அதில் பார்க்குறான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு நம்ம ஹீரோயினை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டே உட்காந்துட்ருக்கா. ஹீரோயின் வந்துட்டு அதை தரவாக படித்ததுக்கப்புறமா நான் நினச்ச மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தனக்குள்ளேயே வந்து சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போகையில் ஹீரோ வந்துட்டு அங்கே என்ட்ரன்ஸில் தான் நின்றுட்டுருக்கான். அவனை கண்டு பானது மாதிரி கோவத்தில் வந்து கிளம்பி போயிடுறா. ஸோ கிளம்பி போனதுக்கப்புறமா பின்னாடியே வந்துட்டு ஹீரோடைய தங்கச்சி வரா. ஹீரோவை பார்த்து நீ எதுக்காக அவளை என்கிட்ட கூட்டிகிட்டு வந்திருக்காங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. அவளை அப்சர்வ் பண்ண வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு அவள் எதுவும் நடிக்கலை, அவள் அவங்க அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி எனக்கு தோணலை, அவள் ரொம்ப ஜென்யூனாக தான் வந்துட்டு இருந்துட்டுருக்கா, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் நினைக்கிறான்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. கூடவே வந்துட்டு அவங்க அப்பாவோட மெடிக்கல் ஃபைலையும் வாங்கிட்டு அவள் அதில் என்னமோ வந்து பார்த்துட்டு இருந்தா. அவள் ஏதோ பிளான் போடுற மாதிரிலாம் தெரியல, அவள் ஜென்யூனாகவே வந்துட்டு அப்பாவோட டெத்துக்கு என்ன காரணமாக இருக்கும்னு சொல்லிட்டு க்யூரியஸாக அதை படிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அவள் நம்ம பக்கம் தான் தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவும், இப்போ நீ இந்த மாதிரி சொல்கிற இல்லையா, நீ ஒரு சைக்காட்ரிஸ்ட் தானே தவிர நீ வந்துட்டு ஒரு லை டிடெக்டர் கிடையாது, அதனால் அவளுக்கு முன்னாடி வந்து நடிக்க கூட செஞ்சுருக்கலாம், அதனால் அவளே வந்துட்டு அவங்க அக்காவுக்கு சம்மந்தப்பட்டவங்கிறதுனால நீ வந்துட்டு அவளை ஈஸியில் நம்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்ல, அந்த பொண்ணும் நீ சொல்கிறதும் கரெக்டு தான், ஒருவேளை நான் அவளை அப்சர்வ் பண்ணுவேன்றது தெரிஞ்சு அவள் நடிச்சாலும் நடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அடுத்தது பார்த்தோன்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோவை சந்திக்கிறா எதர்ச்சியா. அந்த சமயத்தில் ஹீரோ கிட்ட வந்துட்டு இப்போயாவது பேசியே ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தோட வந்துட்டு முன்னாடி வரா. ஹீரோவும் ஏதோ பேச வரான்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கான். நடுவில் பார்த்தா ஜென்னி அப்படின்னு ஒரு கேரக்டர் வரா. அவள் வந்தோடனே நம்ம ஹீரோ கிட்ட வந்து படப்படன்னு பேசுறதுக்காக ஆரம்பிச்சிடுறா. அவளை பார்த்தோன்னே நம்ம ஹீரோன்னு ஒதுங்கி போயிடுறா. ஸோ இப்போ அந்த ஜென்னி வந்து நம்ம ஹீரோ கிட்ட நான் இப்போ தான் வந்துட்டு எனக்கு நியூஸ் தெரிஞ்சது, அப்பாவுக்கு இப்படி ஆனது, இங்கே வந்து நீ தனியாக கஷ்டப்படுறது எல்லாமே தெரிஞ்சது, இந்த ஹாஸ்பிட்டல் கூட கையை விட்டு போயிடுச்சுன்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டேன், எல்லா பிரச்சனைக்கும் வந்துட்டு நான் உனக்கு துணைக்கி நிற்கிறேன், நீ எதுவும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டோம், நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை டைட்டாக ஹக் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கா. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் பொறுமையாக பார்த்துட்ருக்கா. ஸோ இந்த மாதிரி அத்தனை பேருக்கு முன்னாடி வந்துட்டு அந்த ஜென்னி வந்து நம்ம ஹீரோவை ஹக் பண்ணோன்னே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அவங்க பார்த்துட்ருக்கையில் ஹீரோடைய பார்வை எந்த பக்கம் இருக்குன்னு ஜென்னி கவனிக்கிறா. பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை தான் பார்த்துட்ருக்கான். யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னியும் கொஸ்டின் கேட்குறா. அதுக்கு ஹீரோவும் இந்த ஹாஸ்பிட்டலில் புதுசாக சேர்ந்திருக்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ அப்போ அந்த ஜென்னியும் வந்துட்டு பொன்வலையை பற்றி பேசுறதுக்காக ஆரம்பிக்கிறா. கூடவே வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து இவ தான் வந்துட்டு அவளுக்கு தங்கச்சியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு சொல்கிறத கேட்டுட்டு பதில் சொல்ல ஆமாம் அப்படின்னோடனே இந்த மாதிரி ஹீரோயினை பார்த்து அவள் கத்துறதுக்காக ஆரம்பிக்கிறா. ஸோ எதுக்காக வந்துட்டு அக்காவும் தங்கச்சி இந்த மாதிரி பிளான் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டுலாம் இருக்க. அதுக்கு இங்கே நம்ம ஹீரோனும் சொல்கிறா, ஒருத்தரை பார்த்த உடனே அவங்க இப்படி தான் சொல்லிட்டு முடிவு பண்ணிக்கக்கூடிய நீ வந்துட்டு உன் தலையை முதல்ல செக் பண்ணிக்கோ, ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லையா ஒருத்தரை பற்றி தெரியாமல் அவங்களோட கேரக்டரை பற்றி கமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஸோ நீ வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய சைக்காட்ரிஸ்ட்டை பார்க்கறது நல்லது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அந்த ஜென்னியும் நம்ம ஹீரோயின் காதுபடவே வந்துட்டு அங்கே ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா, நான் மட்டும் இங்கே வரல, கிட்டியும் சேர்த்து தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், ஸோ கிட்ட வந்துட்டு நம்மளுக்காக அங்கே காத்துட்ருப்பான், நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ இங்கே இப்போ இருக்கான் இல்லையா, இவன் தான் வந்துட்டு கிட்டு, ஜென்னியோடைய அண்ணன். இவன் அது மட்டும் இல்லை ஒரு டிடெக்டிவ் மாதிரி கூட. ஸோ இப்போ வந்து இவன் நம்ம ஹீரோவுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டும், அதனால தான் இப்போ ஹீரோவை பார்க்கறதுக்காக வந்திருக்கான். இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் பற்றிட்டு ஹீரோவோட தங்கச்சி, ஹீரோ, அப்புறம் அவங்க ஜென்னியோட அண்ணனாக இருக்கக்கூடிய கிட் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ கிட் என்ன சொல்கிறான்னா, எனக்கு ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அவன் இப்போ இந்த பொன்வலையை வந்துட்டு நம்ம ப்ரூஃப் இல்லாமல் அழிக்க முடியாது, அதனால் நம்ம அதுக்கு பதிலாக வந்துட்டு இங்கே ஒரு ஓல்டு ஹாஸ்பிட்டல் வந்துட்டு விலைக்கு வருதுங்கிற விஷயம் நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதுக்கு வந்து எனக்கு வாங்குறதுக்கு ஒரு எக்ஸிக்யூட்டிவ், அதாவது நீ கிடைச்ச அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஹாஸ்பிட்டலில் வாங்கி நம்ம அதில் இப்போ வந்து பொன்வலை வந்து ஆல்ரெடி வந்து யாரெல்லாம் வேலையை விட்டு தூக்குனாலோ அந்த டாக்டர்ஸை வச்சு நம்ம அங்கே வந்து ரன் பண்ண ஆரம்பிக்கலாம். அங்கே கொஞ்சம் பேராகி நல்லா ஓடுறதுக்குள்ளே இங்கே பொன்வலைக்கு எதிராக நம்ம வந்து ப்ரூஃபும் கேதர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இங்கே வந்து 2 ஹாஸ்பிட்டலையும் கடைசியாக வந்துட்டு யுனைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பிளானை சொல்கிறான். ஜென்னியும் அது சரியாக இருக்குன்னு சொல்ல ஹீரோவோட தங்கச்சியும் அதை வந்துட்டு ஏற்றுக்கிறா. ஜென்னி அதுக்கப்புறமா வந்துட்டு ஹீரோயின் கிட்ட நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும், அவள் ரொம்ப மோசமானவளாக பார்க்கறதுக்கு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ஹீரோடைய தங்கச்சி வந்துட்டு கிடையவே கிடையாது, அந்த பொண்ணு ரொம்ப ஜென்யூனாக தான் இருக்கா, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் முன்வரா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ அதை கேட்டோடனே வந்துட்டு அவள் உங்ககிட்ட நடிச்சிட்டு இருக்கா, அவளை பார்த்தாலே எனக்கு தெரியுது, அவள் பேச்சும் சரி, அவள் இருக்கிற தோரணையும் சரி, அவள் ரொம்ப மோசமானவ தான். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தி வந்து அவள் அவங்க அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணாமல் அக்காவோட எனிமிக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க, நீ எந்த லாஜிக்கே இல்லாமல் பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஹீரோடைய தங்கச்சி கிட்ட சொல்லிட்டு இருக்க. அவளுக்கும் அதுக்கு மேலே என்ன பேசுனே தெரியாமல் இருக்குது. ஸோ ஜென்னிக்கு வந்துட்டு ஹீரோயின் மேலே நல்ல அபிப்பிராயம் இல்லை அப்படிங்கிறது வந்துட்டு கிட்டிக்கு தெரியுது. இருந்தாலும் கிட்டி ஒரு மாதிரி வந்துட்டு அமைதியாகவே இருக்கான் அவன் தங்கச்சியை பேச விட்டுட்டு. அதனால கிட்டு, ஜென்னி, அப்புறம் நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு 3 பேருமா சேர்ந்து அந்த ஹாஸ்பிட்டல் ஒன்று விலைக்கு வருதுன்னு சொன்னாங்கல்ல, அதை
அதை பார்க்குறதுக்காக போகிறாங்க. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறமா வந்துட்டு இங்கே எல்லாமே என்விரான்மெண்ட் கரெக்டாக தான் இருக்குது, சென்டராக தான் இருக்குது, ஸோ மக்கள் வந்துட்டு ஈஸியாக வந்து போக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கையில் நம்ம ஹீரோவும் இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் நம்ம வாங்கிட்டோம்னா அதுக்கு வந்துட்டு ஸ்டாஃப்ஸ் எல்லாம் மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபார்மசிக்கோ இல்லை வந்துட்டு வேறு ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸ்க்கோ நம்ம வந்து யாரோட டீலிங் வச்சுக்கணும், யாரோ கான்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்துட்டு நான் ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த விஷயம் வந்துட்டு பொன்வலைக்கு அங்கே நிதின் மூலமாக வந்துட்டு தெரிய வருது. பொன்வலையோ என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ இங்கே கிட்டு வந்துட்டு நம்ம ஹீரோயினை சந்திக்கிறதுக்காக வரான். கிட்டும் ஹீரோயினும் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. இந்த விஷயம் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு தெரியாது. கிட்ட இப்போ கிட் மீட் பண்ணிட்டு உங்கள் அக்காவுக்கு எனிமையாக இருக்கக்கூடிய ஹீரோக்கு நீ எதுக்காக வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்காக முன் வர, ஸோ இங்கே உங்கள் அக்காவுக்கு ஒருவேளை இந்த கொலைக்கு சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறியா, இப்போ ஹீரோட அப்பா வந்துட்டு கொலை செய்யப்பட்டாருன்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க நம்ம ஹீரோயினும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, ஏன்னா உனக்கு தான் நல்லா தெரியும்ல, சார் தான் வந்து எனக்கு மென்டார் மாதிரி, அவருடைய ஃபேமிலி வந்துட்டு இந்த மாதிரி கஷ்டப்படுறதை என்னால் பார்க்க முடியல, அது என்னோட அக்காவாகவே இருந்தாலும் சரி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறதுனால தான் அவங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ என்னால் வந்து அக்காவை ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு போராட முடியாது, அதுக்காக தான் இப்படி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுறா. ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் இருக்குது. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கா. அதனால தான் கிட்டி வந்து இந்த மாதிரிலாம் கொஸ்டின் பண்ணுறான். அதாவது ஹீரோ வந்து புதுசாக ஒரு ஹாஸ்பிட்டல் வாங்க போகிறான்ல, அது நம்ம ஹீரோயின் முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல். ஸோ இப்போ அவள் தான் வந்துட்டு கிட்டி கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹீரோடைய பிரச்சனையை வந்து சொல்லிவிட்டு அவன் தங்கச்சி கூட வந்துட்டு இங்கே வரப்போகிறேன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயினும் வந்துட்டு இப்போ ஹீரோடைய அந்த ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ணுறேன், பட் ஆனால் இப்போ வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க அக்கா தான் வந்து சிஇஓவாக இருக்கா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு இந்த ஹாஸ்பிட்டலை வாங்கிக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவள் தான் வந்துட்டு கிட்டிக்கு இப்போ ஐடியாவும் கொடுத்துருக்கா. ஸோ இதை கேட்டதுக்கப்புறம் தான் கிட்டி வந்து அது தன்னோட பிளான் மாதிரி இப்போ நம்ம ஹீரோ கிட்ட போய் சொல்லியிருந்திருக்கான். ஹீரோவும் அதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கான். இப்போ கிட்டிக்கு இருக்கக்கூடிய கொஷினே அதுதான், எதுக்காக அவங்க அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணாமல் நம்ம ஹீரோயின் வந்துட்டு இந்த மாதிரி தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இதோட வந்துட்டு அவன் நிறுத்தலை. அந்த ஃபியூனரல் ஹோமில் வந்துட்டு ஹீரோ அசிங்கப்படுத்திருப்பான்ல, ஸோ அதை பற்றியும் இவன் கேள்விப்பட்டிருக்கான். இங்கே வந்த உடனே அதையும் சொல்லி தான் இப்போ ஹீரோயின் கிட்டே கேட்குறான். இந்த அளவுக்கு வந்துட்டு அவன் அசிங்கப்படுத்தியும் நீ எதுக்காக வந்துட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு கிடையாது, அவனோட ஃபேமிலியில் எல்லாருமே நல்லவங்க, அது மட்டும் இல்லாமல் நான் மென்டாராக நினைக்கக்கூடியவங்களுடைய ஃபேமிலியில் யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விளக்கமெல்லாம் கொடுத்துட்ருக்கான். அப்புறவே ஹீரோக்கு தான் இந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆனது தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல கிட்டியும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஹீரோவுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க இங்கே கிளம்பி வராங்க. போர்ட் மெம்பர்ஸ்க்கு முன்னாடி மீட்டிங் நடந்துட்டு இருக்கும் போது வந்துட்டு தான் யாருங்கிறத வந்துட்டு அங்கே எல்லாருக்கும் முன்னாடி காட்டணும்னு நினைக்கிறாங்க. அதாவது இப்போ வந்துட்டு பொன்வலை அங்கே சிஇஓவாக இருக்கலாம், பட் ஆனால் வந்துட்டு பொன்வலையை விட தனக்கு தான் வந்துட்டு அங்கே எல்லாமே உரிமை அதிகம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பொன்வலை வந்துட்டு டெம்பரரியாக தான் இங்கே பார்த்துக்க போகிறா. கொஞ்ச நாளில் வந்துட்டு அவங்க ஃபேமிலி மூலமாகவும் ஹீரோ மூலமாகவும் வந்துட்டு அவள் இடத்த காலி பண்ணி போயிடுவா அப்படிங்கிறத மாதிரி அங்கே வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அது வரைக்கும் பொன்வலை வந்துட்டு அமைதியாகவே இருந்துட்டுருக்கா. ஸோ இதுக்கு பிறகு வந்துட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புன உடனே வந்துட்டு பொன்வலை ஒன்று சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய அம்மாவை யோசிச்சு பார்த்து வந்து கத்திட்டு இருக்கா. ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் வருது. பொன்வலையோடைய அம்மாவுக்கு வந்துட்டு அவளுடைய கண்ணுக்கு முன்னாடியே ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லையா, அவளுடைய பிறந்தநாள் அன்னைக்கு அவங்க கேக் வாங்கிட்டு வரையில. ஸோ அப்போ வந்துட்டு அந்த கார் வந்து இடிச்சு அவங்கள தூக்கிட்டு போயிடுது. அப்போ உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும் போது அந்த கார் வந்து நிற்கிது. ஸோ டிரைவர் வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்துட்டு வரேன்ட்டு இறங்கி வரான். அப்போ கார் டோர் வந்துட்டு பின்னாடி பேசஞ்சர் சைடு ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோடைய அம்மா தான் எட்டி பார்த்துட்டு இங்கே டைம் ஆயிடுச்சு, அங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, கண்ட வேலையெல்லாம் பண்ணாத, வந்து வண்டியில் ஏறு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு டிரைவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லி கூட பார்க்காம போகிறாங்க. அதனால தான் இப்போ வந்து பொன்வலை உங்களை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு நிற்கிற மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க. ஸோ சும்மா விட மாட்டேன், என்னையும் எங்கள் அம்மாவையும் வந்துட்டு அவ்வளோ அசிங்கப்படுத்திட்டு போனல, ஒரு உயிரை விட வந்துட்டு உனக்கு நீ போகிற இடம் தான் வந்து ரொம்ப முக்கியமாயிடுச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முணங்கிட்டு இருக்கா. அவள் பழசாக ஒர்க் பண்ணக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு போகிறா. அங்கே பார்த்தா தெப் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான். ஸோ அந்த தெப் வந்துட்டு இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்டுட்டு இருக்கான், நீ தான் ஹீரோக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்கிறது அப்பட்டமாக தெரியுது, ஆனால் எதுக்காக அப்படி பண்ணுற, உங்கள் அக்கா மேலே ஏதாவது சந்தேகம் இருக்கா அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அவனும் வந்துட்டு கேட்குறான். கிட் கேட்ட மாதிரியே நம்ம ஹீரோயினும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, என்னோட மென்டாருக்காக அவனுடைய ஃபேமிலிக்காக நான் ஹெல்ப் பண்ணுறேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோ உன்னை எவ்வளோ ஃபினரல் அசிங்கப்படுத்திருக்கான், அப்புறம் நீ எதுக்காக இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு உடனே அந்த வீடியோ தான் வந்துட்டு ரொம்ப வைரல் ஆகி போயிட்டுருக்கே அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோவே நம்ம ஹீரோயின் கிட்டேயும் காட்டுறான். நீ பண்ணுறது எனக்கு சரியாக படலை, உங்கள் அக்கா எதுக்கு இப்படி பண்ணுறாங்கிறதும் வந்துட்டு தவறான விஷயமா இருக்கலாம், ஆனால் நீ வந்துட்டு உன்னை அசிங்கப்படுத்தினவனுக்கு சப்போர்ட் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் நல்ல ஃப்ரெண்டாக கன்சிடர் பண்ணக்கூடிய அந்த டாக்டர் தப்பு வந்து சொல்கிறாரு. நம்ம ஹீரோயினும் உன்னோட சிப்ளிங் வந்துட்டு ஏதாவது ஒரு தப்பு பண்ணுறாங்கன்னா அவங்க மட்டும் தண்டனை எடுத்துக்கிட்டுன்னு சொல்லி நீ விட்டுருவியா, விடமாட்டல்ல, அதே மாதிரி தான் எங்கள் அக்கா வந்துட்டு எங்கள் அப்பா என்னையும் அவளையும் பிரித்து கொண்டு போனதுனால தான் அவளுக்கு ஒரு மாதிரி
இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துருச்சு, எங்கள் அப்பாவோட லவ் வந்துட்டு அவளுக்கு கிடைக்காம போயிடுச்சு, அதுக்கு காரணம் நான் தான் சொல்லி நினச்சிட்டு இருக்கா. ஸோ அப்படியெல்லாம் இருக்கிறனால தான் அவள் வந்துட்டு தேவையில்லாமல் தப்பான முடிவுகள்லாம் எடுக்கிறாளோன்னு எனக்கு தோணுது. அவளுக்கு நான் சப்போர்ட் பண்ணி அவளுக்கு நல்ல வழி காட்டிட்டா அவளுக்கு வந்து எந்த ஒரு பாவமும் இல்லாமல் இருக்கும்ல. எங்கள் அக்கா வந்துட்டு நல்லா இருக்கணுங்கிறது தானே எனக்கும் ஆசை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. இப்போ பார்த்துட்டு அங்கே அவளுடைய கேபினுக்கு வரும்போது பார்த்தோன்னா அங்கே வந்து ஆல்ரெடி பொன்வலை வந்து அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அவளை பார்த்து ஷாக் ஆகிடுறா. நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்ன உடனே, நீ எங்கே போயிட்டு வர முதல்ல அதை சொல்லுன உடனே நம்ம ஹீரோயினும் சும்மா இங்கே தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, நீ எனக்கு எதிராக ஏதோ வேலை பண்ணுற மாதிரி எனக்கு தோணுதே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கிறா. சரி, இப்போ எதுக்காக நீ வந்துட்டு அந்த பழைய ஹாஸ்பிட்டலுக்கு போன, ஹீரோ வாங்க போகிறாங்கிறது தெரிஞ்சு தானே போனேன்னு உடனே, இதுனே கேள்வி, நாங்கள் வந்துட்டு என்னுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறதுக்கும் கொஞ்சம் ரெக்கார்ட்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கும் போனேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறா. நீ சொல்கிறது எல்லாம் உண்மையாக இருக்கணும்னு வேண்டிக்கோ, அப்படி இல்லைனா நீ ஹீரோ பக்கம் இருக்கிற, எனக்கு பிடிக்காத அந்த குடும்பத்துக்கு நீ சப்போர்ட் பண்ணுறேன்னு தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோ, நானும் நீயும் வந்துட்டு தங்கச்சி அக்கான்னு கூட வந்துட்டு பார்க்க மாட்டேன், நம்மளுக்குள்ள எந்த ஒரு உறவும் இல்லைன்னு முடிவு பண்ணிடுவேன், அதோட நீயும் சேர்ந்து அவங்கள மாதிரி எனக்கு எனிமி ஆகிடுவேன், மனசில் வச்சுக்கோ, உனக்குன்னு இப்போ சொந்தமாக இருக்கிறது நான் மட்டும்தான், நான் வேணுமா வேணாமாங்கிறது உன்னோட செயலை பொறுத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோயினை வார்ன் பண்ணிட்டு கிளம்பி போயிடுறான். ஹீரோவும் அப்புறம் வந்துட்டு நித்தின் அப்புறம் அவங்க அப்பாவோட லாயர்னு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங் வச்சுருக்கான். ஸோ அந்த சமயத்தில் இவன் வந்து தனக்கு இருக்கக்கூடிய பிளானை சொல்கிறான். இந்த புதுசாக வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் வாங்க போகிறதாகவும் அதுக்கு வந்து கான்ட்ராக்டர்ஸாக யார் யாரெல்லாம் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டோம், அதுவும் இல்லாமல் பழைய இங்கே வந்து பொன்வலை வந்து பழைய டாக்டர்ஸ் எல்லாம் வந்து வேலையை விட்டு தூக்குவாள்ல, அவங்கள வச்சு தான் இப்போ ஆரம்பிக்க போகிறேன், அவங்க தான் தனக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்துட்டு தன்னோட பிளான் எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி அவன் சொல்லி முடிச்சுட்டு கான்ட்ராக்டர் லிஸ்ட்டெல்லாம் வந்துட்டு அங்கே நித்தின் கிட்ட கொடுக்குறான். ஸோ நித்தின் வந்துட்டு இப்போ ஸ்ட்ரெயிட்டாக பொன்வலையை பார்க்க வந்துட்டு ஹீரோட பிளான்ஸ் எல்லாம் சொல்லிட்டு, இதுதான் கான்ட்ராக்டர்ஸோட லிஸ்ட், ஏதாவது பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பொன்வலை எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுகிட்டே இருந்துட்டு, இப்போ நான் வந்து ஏதாவது பண்ணேன் அப்படின்னா ஹீரோக்கு வந்துட்டு அப்பட்டமாக தெரிஞ்சு போயிடும், நீ என் பக்கம் தான் நிற்கிறேன்னு சொல்லிட்டு, அது இங்கே நடக்கக்கூடாது, ஸோ அவன் பண்ணுறதெல்லாம் பண்ணட்டும், அவனால் கண்டிப்பாக அதில் ஜெயிக்க முடியாது, நான் ஜெயிக்க விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லிட்டு இருக்கா. நீ வந்து இப்போ புதுசாக ஹீரோட ஃபேமிலிக்கு வந்து ஒரு ஐடியா கொடுத்துருக்கா. அது என்னென்னா, ஹீரோவுடைய அப்பாவுக்கு வந்து ஒரு மெமரியல் மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட் எல்லாம் எடுத்து நடத்தலாம். அந்த மாதிரி நடத்தும் போது அவங்களுடைய புது ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ப்ரொமோஷனும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த புது ஹாஸ்பிட்டலுக்கு பிஆர் டீமில் வந்துட்டு இருக்கிற மாதிரி ஜென்னி வந்துட்டு தன்னைத்தானே வந்து நியமிச்சுக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் பார்க்குறதா. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அவங்க ஃபோட்டோ ஷூட் எல்லாம் நடத்திட்டு இருக்கும் போது தான் அந்த விஷயம் கேள்விப்பட்டுட்டு நித்தின் மூலமாக இப்போ நம்ம பொன்வலை வந்துட்டு அங்கே வரா. ஸோ பொன்வலை அங்கே வந்த உடனே வந்துட்டு ஹீரோவுடைய அம்மா வந்துட்டு மீடியாவுக்கு வந்துட்டு இவளை வந்து யாருன்னு காட்டக்கூடாது, அதனால் நம்மளுடைய பேர் வந்துட்டு அஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும், ஸோ நான் போய் அவளை கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து இங்கே பொன்வலை கிட்ட வார்ன் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் இப்படி மாற்றி மாற்றி வந்துட்டு சண்டை போட்டுகிட்டே இருக்கும் போது தான் பொன்வலை வந்து அந்த ஈவெண்ட் எப்படியாவது கெடுக்கணும், அவங்கள வந்து ப்ரொவோக் பண்ணணுங்கிறதுக்காக என்ன சொல்கிறான்னா, ஸோ உங்கள் ஹஸ்பண்டோடைய பிறந்தநாள் இல்லையா, ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் மெமோரியல் வச்சது ரொம்ப நல்லதாக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்க. ஹீரோவுடைய அம்மாவுமே அவளை ஹக் பண்ணிக்கிட்டு மீடியாவுக்கு முன்னாடி வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து அவங்க க்ளோஸாக பேசிகிட்டு இருக்கும் போது தான் பொன்வலை வந்துட்டு இதுதான் சரியான சமயம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அம்மா கிட்ட, இதே பிறந்தநாள் போல தான் வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் ஹஸ்பண்டோடைய பிறந்தநாள் அப்போ தான் முறையாக நானும் அவரும் வந்துட்டு ஒன்றா இருந்தோம் தெரியுமா, அன்றைக்கி நைட்டு என்னால் மறக்கவே முடியாது, அதே மாதிரி வாழ்நாளில் அவருடைய பிறந்தநாளை என்னால் மறந்தே போக முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்க. அவங்க அம்மாவும் சமயம் கட்டுப்பேறிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு பொன்வலையை பிடிச்சி இன்னும் அப்படின்னு கத்திக்கிட்டே வந்துட்டு தள்ளி விட்டுட்டு அந்த தள்ளி விடுற அந்த ஸ்பீடில் வந்துட்டு அவங்களே கீழே விழுந்துடுறாங்க. பொன்வலைக்கு டக்குன்னு ஒன்றுமே புரியல, அப்படியே வந்து பிளாங்க் ஆகிடுறா, மைண்டே வேலை செய்யாமல். அங்கே இருக்கக்கூடிய மீடியா அவங்கெல்லாம் வந்துட்டு பொன்வலை தான் அவங்களை தள்ளிவிட்ட மாதிரி வந்துட்டு ரொம்பவே அப்படியே ஃபோட்டோஸ் எல்லாம் கேப்சர் பண்ண ஆரம்பிக்க, பொன்வலை வந்துட்டு உடனேங்கிறது கிளம்புறதா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறா. ஸோ ஹீரோவும் அவனோட தங்கச்சியும் அவங்க அம்மாவை பார்த்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அங்கே நித்தினை பார்க்கறதுக்காக வந்ததுக்கப்புறமா நித்தின் பயங்கரமாக கத்திட்டு இருக்கான். அந்த பொம்பளையை ப்ரொவோக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீ போய் உன் பேரை அசிங்கப்படுத்திட்டு வந்திருக்க, இங்கே பாரு டேப்லாய்ட்ஸ்லாம் என்ன எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறா. அதாவது இப்போ தான் ஹீரோவுடைய அம்மாவுக்கு வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு ஒரு மிஸ்ட்ரஸ் இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதுக்கு வந்து அந்த மிஸ்ட்ரஸ் வந்து அந்த இடத்துக்கு வந்தது தான் காரணமாக இருந்திருக்கு. அவங்க அந்த ஷாக்கில் வந்துட்டு கீழே கூட விழுந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அதில் போட்டிருக்கு. மிஸ்ட்ரஸோட பேர் வந்து பீல ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியும் போட்டிருக்க. இப்போ வந்து நித்தின் அவளை கத்திக்கிட்டே இருக்கான். உடனே அதுக்கு வந்துட்டு பொன்வலையும், நீ தானே என்னை முதல்ல அங்கே போக சொன்னேன், அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. நான் உன்னை அங்கே போவேன்னா அங்கே ஏதாவது ஹேண்டில் பண்ணி அந்த பொம்பளையை அசிங்கப்படுத்திட்டு வருவேன்னு நினச்சேன், ஆனால் நீ இப்படி அசிங்கப்பட்டு வருவேன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து அவன் கத்திக்கிட்டே இருக்க. கொஞ்சம் நாளைக்கு வந்துட்டு அமைதியாக இரு, இன்னும் அந்த மிஸ்ட்ரஸோட பேரை வந்துட்டு மீடியாவில் ரிவீல் பண்ணலை, அதை நீ யூஸ் பண்ணிக்கணும், அதனால் கொஞ்சம் நாளைக்கு உன் ஆட்டத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு இருக்கான். இதை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அம்மாவுடைய போஸ்டரை வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் ஒட்டி வச்சுட்டு, இந்த பர்சன் ரொம்ப மோசமானவங்க, இனிமே வந்துட்டு இவங்கள ஹாஸ்பிட்டலுக்குள்ளே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைன் எழுதி வைக்கிறான். அங்கே ஹீரோ வந்துட்டு வந்த உடனே கோவப்பட்டு பொன்வலையோட கேபினுக்கு வரான். ஸோ வந்து பயங்கரமாக கத்த
கத்துறதுக்காக ஆரம்பிக்கிறான். என்ன வேலை பண்ணி வச்சிருக்கேன், எங்கள் அம்மாவுக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வரதுக்கு பெர்மிஷன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். இதை பார்த்தோன்னே வந்துட்டு பொன்வழியும் என்னுடைய கேபினுக்கு வந்துட்டு அடிக்கடி நீ ஓடி வரது வந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. முன்னாடி ஒரு தடவை என்னை எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தியிருப்ப, அந்த காலத்தில் வந்துட்டு நான் உன்னை தேடி வரும்போதெல்லாம் என்னை வந்து ஒரு புழு மாதிரி தானே துரத்தி விட்ட. இப்போ நீ அதே மாதிரி தான் இங்கே வந்து நிற்கிற. இப்போ நான் செக்யூரிட்டிக்கு ஒரு கால் பண்ணேன்னு வச்சுக்கோயேன், கழுத்தை பிடிச்சி உன்னை வெளியில் தள்ளுவாங்க. எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஒன்றுமே புரியாமல் நீ என்ன உளறிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். என்ன ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறதுக்காக ஆரம்பிக்கிறான். ஸோ அதில் பார்த்தோன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி நர்ஸாக சேர்ந்துருப்பாள்ல, அப்போ ஒரு நாள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கையில் நம்ம ஹீரோவை எதிர்ச்சியாக வந்துட்டு அங்கே அவன் மேலே இடிச்சிடுறான். ஸோ 2 பேரோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமும் கீழே விழுந்துருது. நம்ம ஹீரோ அவளுக்கு ஹெல்ப் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறான். அவன் வந்து ஹீரோவை பார்த்த உடனே வந்துட்டு ரொம்பவே அட்ராக்ட் ஆகிடுறான் அவன் பக்கம். ஸோ இப்போ வந்து அவனை வெறிச்சு அவள் பார்த்துக்கிட்டே இருந்துட்டுருக்கா. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்துட்டு அங்கே அவங்க அப்பா கிட்ட சண்டைலாம் போடுறதுக்கு முன்னாடி ஸோ எக்ஸிக்யூட்டிவாக வந்துட்டு அந்த இடத்துல ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ வந்து பொன்வழிக்கு அவன் மேலே ஒரு கண்ணு வந்துடுது. ஸோ அது மாதிரி வந்துட்டு அவனுடைய ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு நாள் வந்துட்டு அவன் கூப்பிட்டான்னு சொல்லிட்டு போகையில் அவனுக்கு வந்து ஒரு காஃபி எடுத்துகிட்டு போய் கொடுக்குறா. நீங்கள் எனக்கு கால் பண்ணி வர சொன்னப்போ நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு காஃபி ஷாப்பில் இருந்தேன், அதனால் உங்களுக்கும் சேர்த்து ஒன்று வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, அதுக்கு நம்ம ஹீரோவும் எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நீ எதுக்கு வந்துட்டு தேவையில்லாமல் வேலை பார்த்துக்கிறீங்க, ஏற்கனவே நிறையா வேலை இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பொன்வழியும் வெக்கப்பட்டுக்கிட்டே அதெல்லாம் எதுவும் இல்லை, எனக்கு வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுல ஒன்றும் ப்ராப்ளமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறா. இதை கேட்டோடனே நம்ம ஹீரோக்கும் வந்துட்டு அவளுக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குங்கிறத புரிஞ்சுட உடனே வந்துட்டு நான் ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிடுறேன், இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க, ஸோ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வேலையை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்தாலே எனக்கு போதும், அதுக்கும் மேலே நான் எதுவுமே உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்க மாட்டேன், அதனால இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் இதோட நிப்பாட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ பொன்வழிக்கு வந்துட்டு ரொம்பவே அசிங்கமாக போயிடுது. இந்த விஷயத்தை ரீகால் பண்ணி பார்த்துட்டு தான் இப்போ வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறா, இந்த மாதிரி நான் ஒரு சாதாரண நர்ஸாக இருந்தேன்னு சொல்லிட்டு என்னை கண்டாக்க கூட மாட்டல்ல, நீ நிற்ப ஆகுனா வந்துட்டு என்னோட கேபினுக்கு நீ ஓடி வர மாதிரி ஆகிடுச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறா. இதை கேட்டு நம்ம ஹீரோவும் வந்துட்டு நீ எதுக்காக என் ஃபேமிலியை இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்க, அதுக்காக எனக்கு காரணம் இருக்குது, உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோவும் நான் திரும்ப உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், என்னோட பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு, என்னோட ஃபேமிலியை ஏதாவது பண்ணணும்னு நினச்சின்னா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். அப்படியே புது ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்காக வந்துட்டு ஜென்னியும் மீடியாவெல்லாம் கூப்பிட்டு வந்து ஒரு பிஆர் டீமாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கா. ஸோ அங்கே எல்லாமே இவங்க ரெடி பண்ணிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கும் போது தான் பழைய டாக்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதா சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோவுடைய எத்திக்ஸ் வந்துட்டு அவங்க அப்பாவோட எத்திக்ஸ் மாதிரி தான் இருக்கும், பேஷண்ட்டுக்கு வந்துட்டு நல்ல ட்ரீட்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறதாக தான் இருக்கும், அதனால தான் தாங்க எல்லாரும் திரும்பி வந்ததாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ஃபார்மர் எம்ப்ளாயீஸ் அப்புறம் இப்போ இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ்னு எல்லாரையும் வச்சு ஒரு பார்ட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த செலிப்ரேஷனில் நம்ம ஹீரோ உள்ள என்ட்ரு ஆன உடனே வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ஹீரோயினை பார்க்குறான். அவனுக்கு சமய கோவம் வந்துடுது, ஹீரோயினை இங்கே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முழங்கிக்கிட்டே இருக்க, உடனே கிட்டு தான் நம்ம ஹீரோயினுக்காக சப்போர்ட்டுக்கு வரா. இந்த பார்ட்டி எவ்வளோ முக்கியமானதுன்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், ஸோ அப்படி இருக்கப்போ அவளை வந்துட்டு நீ வந்து எதுவும் பண்ணாத, அவள் வந்து இங்கே ஃபார்மல் எம்ப்ளாயியாக இருக்கலாம், அதனால தான் வந்துட்டு இந்த தடவை வந்துட்டு கம்மன் இருந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க, சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் விட்டுடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா அவன் நிறைய வந்து ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோயின் மேலேயும் அவங்க அக்கா மேலேயும் இருக்கக்கூடிய கடுப்பில் நம்ம ஹீரோயின் வந்துட்டு சைலண்டாக அவனை தூரத்துலேருந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கா. இவன் என்ன இவ்வளோ ட்ரிங்க் பண்ணுறான் அப்படின்னு முணங்கிக்கிட்டே இருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு அங்கேருந்து எழுந்து வரையில அவன் கிட்ட போய் சொல்கிறா, இந்த அளவுக்கு வந்து ட்ரிங்க் பண்ணாத, எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீயும் உங்கள் அக்காவும் தான் காரணம், பெருசாக வந்து கேர் இருக்கிற மாதிரி பேசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க, எனக்கு உன் மேலே கேர் இருக்குதான், அதனால தான் கேட்குறேன், இவ்வளோலாம் ட்ரிங்க் பண்ணாதுன்னு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உன்னை நம்பி ஒரு ஃபேமிலி இருக்குது, இப்போ நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, ஒரு புது ஹாஸ்பிட்டல் இருக்குது உன்னை நம்பி அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவ்வளோ சொல்லிக்கிட்டே இருக்க, உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு சும்மா இந்த மாதிரிலாம் பேசிகிட்டே இருக்காத அப்படின்னு சொல்லி கத்துறான். உடனே நம்ம ஹீரோயினும் நீ எதுக்காக இப்பெல்லாம் பிஹேவ் பண்ணுற, நம்ம ஃபர்ஸ்ட் டே பார்த்துக்கிட்டோம்ல, அன்னைக்கு என்ன தான் நடந்துச்சு, அந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சு உனக்கு, அதுக்கப்புறம் தான் நீ மாறிட்டியோன்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிக்கிட்டே இருக்க, நம்ம ஹீரோ வந்துட்டு எந்த நாளை பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படின்றான். நம்ம 2 பேரும் முதல்ல சந்திச்சுக்கிட்ட பற்றி தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அந்த ஃப்ளாஷ்பேக் வந்துட்டு ரீகால் பண்ணி பார்க்குறா. ஆமாம், இந்த ட்ராமாவில் வந்துட்டு ஒரு பாஸ்ட் ப்ரெசென்ட் மாற்றி தான் வருது, ஸோ கொஞ்சம் கடுப்பாயிடாமல் லிசன் பண்ணுங்கள். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து ஹீரோயின் வந்து டாக்டராக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கா இல்லையா, ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்த சமயத்தில் தான் ஹீரோவை அவளுடைய ஊரில் வச்சு பார்த்துருக்கா. ஸோ ஹீரோவை பார்த்த உடனே அவளுக்கு தெரிஞ்சிருக்கு அவளுடைய மென்டாரோட பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஹீரோவுடைய அப்பா வந்து அவனை பற்றி ரொம்ப நிறையா பேசியிருப்பார் இவர்கிட்ட. ஸோ இதனால் வந்துட்டு தெரிஞ்ச உடனே அவள் வந்து ஆசையாக வந்து பேசுகிறா. ஸோ என்னாச்சு உனக்கு, நீங்கள் எப்படி வந்த அப்படின்னு உடனே லைஃப்பில் ஒரு கோலே இல்லை, ட்ரைவ் பண்ணிக்கிட்டு வந்துட்டேன் அப்படியே அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அதுக்குள்ளே காரணம் கேட்கறதுக்குள்ளே அவளுக்கு கால் வருது. அங்கே இருக்கக்கூடிய
ஒரு வாலண்டரி கேப்பில் வந்து இவள் டாக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் அங்கே ஒரு எமர்ஜென்சி கேஸ்னால கூப்பிட்ருக்காங்க, நான் உடனே போகணும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இவள் போனதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோவும் அவகிட்ட பேர் கூட கேட்கலையே அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அங்கே போயிட்டு அந்த எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் எல்லாம் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கையில் இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு நாள் திடீர்னு அவளுக்கு அவள் ஃப்ரெண்டு கிட்டேருந்து கால் வருது, உன்னுடைய மென்டாரோடைய பையன் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே பதறி அடிச்சுட்டு ஓடி வரா. பார்த்தா வந்துட்டு இப்போ இங்கே இவங்க ஊருக்கு நம்ம ஹீரோ வந்திருக்கான் இல்லையா, ஸோ அந்த சமயத்தில் அங்கேருந்து கிளம்பையில் தான் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால வந்துட்டு இவளும் அவளுக்கு முடிஞ்சவங்க எல்லாருக்கிட்டையும் கேட்டிருக்கும் போது தான் தெரியுது ஹீரோ வந்துட்டு டிரைவ் பண்ணிக்கிட்டே வந்து தூங்கி போயிட்டான், அதனால தான் வந்து அந்த ஆக்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி வந்துட்டு உனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் நடந்த சண்டை எனக்கு தெரியும், அந்த சண்டையினால தான் நீ வந்துட்டு கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் வந்திருக்கங்கிறதெல்லாம் அப்போ வந்து நான் உன்னை பற்றி விசாரிக்கையில் தெரிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. தெரியும் நீ என்னை நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு, ஆனால் எங்கள் அக்கா வேணும்னேலாம் எதுவும் பண்ண மாட்டா, எங்கள் அக்கா வந்துட்டு வேறு ஏதோ மனசில் வச்சுட்டு தான் ஹர்ட் பண்ணிகிட்டு இருக்கா, அவளுக்கு வந்து அடுத்தவங்களை வேணும்னே ஹர்ட் பண்ணணும் அதனால் சந்தோஷப்படணுங்கிற எண்ணெல்லாம் அவளுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீ வந்துட்டு உங்கள் அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு கார் ஓட்டிட்டு போனனால தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியும், அதுக்கு வந்து ஒரு வகையில் எங்கள் அக்கா காரணமாக இருக்கலாம், எனக்கு அதனால தான் கில்ட்டியாக இருக்குது, இது எப்படியாவது சரி பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் என்ன பண்ணால் சரியாகும்னு எனக்கு தெரியல, ஆனால் ஏதாவது பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்ன சொன்னாலும் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். நீ என்ன பண்ணணும்னு சொல்லு, நான் வந்துட்டு என்னால் முடிஞ்சதுலாம் சத்தியமாக பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல அவளை இழுத்து கட்டாயப்படுத்தி வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஸோ அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கையில் தான் அங்கே நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு வந்துட்டு வரா, அந்த தெப்பு. ஸோ தெப்பு வந்துட்டு நம்ம ஹீரோவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவனுக்கு வந்து ஒரு பஞ்சும் கொடுக்குறான். என்னடா பண்ணிட்டு இருக்க, நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு இவ கிடையாது, அவள் பக்கத்தில் வந்தேன்னு வச்சுக்கோயேன் உன்னை உயிரோடவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தெப்பு கத்திட்டு இருக்கும் போது அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அவள் அந்த கிஸ்ஸை என்ஜாய் பண்ணல நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். தெப்புக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கோவம் வருது, அவளை அசிங்கப்படுத்தாத வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு நீ யாரு, அவளுக்கு பாய் ஃப்ரெண்டா, இல்லை அவள் சிங்கிள் தானே, நானும் சிங்கிள் தான், அவளை நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், கிஸ் மட்டும் கிடையாது, அதை கேட்கறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் இல்லை அப்படின்றான். அதுக்கு வந்து தெப்புக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது, ஏன்னா அந்த கொஸ்டினுக்கு வந்துட்டு தெப்பு கிட்ட பதில் இல்லை, ஏன்னா வந்து பாய் ஃப்ரெண்ட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிக்கிறான். அதுக்கு பிறகு நம்ம ஹீரோவும் ஹீரோனோட கையை பிடிச்சிக்கிட்டு தரத்தரன்னு அங்கேருந்து எடுத்துட்டு கிளம்ப தெப்பு வந்துட்டு அவளை விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம ஹீரோவை தடுத்து நிறுத்த பார்க்குறான். அப்போ நம்ம ஹீரோயினும் தெப்பு பரவாயில்ல விடு, நான் சேஃபாக தான் இருப்பேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு அங்கே ஹீரோ வந்துட்டு எடுத்துகிட்டு போக அப்படியே அவன் கையை பிடிச்சிக்கிட்டே கிளம்பிடுறா. ஸோ காரில் வந்துட்டு நம்ம ஹீரோவும் கோவமாக வந்து ட்ரைவ் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கும் போது தான் அங்கே நம்ம ஹீரோயின் கிட்டே கேட்குறான், உனக்கு வந்துட்டு கண்டிப்பாக எங்கள் அப்பாவும் உங்கள் அக்காவும் வந்துட்டு டேட் பண்ணது தெரிஞ்சிருக்கும், ஆனால் நீ தடுத்து நிறுத்தலை, 2 வருஷம் கழிச்சு வந்து என் ஃபேமிலிக்கு ஏதோ சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து நடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்ருக்கான். அந்த சமயத்தில் ஹீரோயினும் அமைதியாக இருக்க, சரி இப்போ எனக்கு உண்மையை மட்டும் சொல்லு, உனக்கு எப்போ வந்துட்டு தெரியும் உங்கள் அக்காவும் எங்கள் அப்பாவும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோயின் கொஞ்சம் நேரம் தங்கிட்டே இருந்துட்டதுக்கப்புறம் சொல்கிறா, நீ நானும் முதல்ல அந்த ஊரில் சந்திச்சுக்கிட்டோம்ல, அன்றைக்கி தான் தெரியும், உன்னைய பார்த்துட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகையில் தான் அங்கே வந்துட்டு உன்னுடைய அப்பாவும் என்னோட அக்காவும் ஒன்றா வெளியில் வந்தாங்க வீட்டை விட்டு, எனக்கு அவங்க ரிலேஷன்ஷிப்பை பற்றி தெரியும், அதே மாதிரி எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை பற்றி உங்கள் அப்பாவுக்கும் தெரியும், அவருக்குமே வந்துட்டு அது பெரிய ஷாக்காக தான் இருந்துச்சு, அப்போவே நான் தடுத்து நிறுத்தாததுக்கு காரணம் எங்கள் அக்காவும் சரி அவரும் சரி ஜென்யூனாக வந்துட்டு ஒருத்தர் விரும்புகிறேன்னு சொன்னதுனால தான் அப்படின்னு சொல்கிறா. இருந்தாலும் வந்துட்டு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறா, அது அப்போவே தடுத்து நிறுத்திருக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து அவளுடைய வீட்டிலே ட்ராப் பண்ணிவிட்டு கேட்டு துறை அப்படிங்கிறான். அவள் வந்து திறக்கிறதுக்காக மறுக்கிறா. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு இப்போ நீ திறக்கலைன்னா நானே உடச்சிட்டு உள்ளே போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து மிரட்ட, சரின்னு நம்ம ஹீரோயினும் டோரை ஓப்பன் பண்ணி விடுறா. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு அவளை தரத்துறன்னு இழுத்துக்கிட்டே உள்ளே போகிறான். போயிட்டு வந்துட்டு அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த வீட்டில் தான் உங்கள் அப்பாவும் எங்கள் அக்காவும் ஒன்றா இருந்திருக்காங்கல்ல, இந்த வீட்டில் தான் அவங்க எல்லா திருட்டு தொலையும் பண்ணியிருப்பாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியாமல் இருக்குது. அப்போ அவன் சொல்கிறான், இந்த மாதிரி இந்த வீட்டை வந்து வாங்கினதுலேருந்து இந்த வீட்டில் இருக்கக்கூடிய இன்டீரியர்ஸ் எல்லாமே வந்துட்டு எங்கள் அம்மா பார்த்து ரெடி பண்ணது, அந்த இடத்துல எங்கள் அம்மாக்கே தெரியாமல் அவருடைய பிறந்தநாள் அப்போ எங்கள் அம்மா வீட்டில் அவ்வளோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியும் வீட்டுக்கு வராமல் சாக்கு சொல்லிட்டு உங்கள் அக்காவோட இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க அம்மா சொன்ன விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அவன் ஹீரோயினும் என்ன சொல்கிறேனே தெரியாமல் அப்படியே முடிச்சுக்கிட்டே நிற்க, இப்போ வாயை தோற நீ தான் எதுனாலும் பண்ணுறேன்னு சொன்னியே அப்படின்னு சொல்லிட்டு அவளை திரும்ப வந்து ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணுறான். நம்ம ஹீரோயின் அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவனை செப்புன்னு ஒரு அறை விடுறா. இந்த மாதிரி என்கிட்ட பிஹேவ் பண்ணாத, நானும் சரி எங்கள் அக்காவோட வேலைக்காகத்தான் வந்துட்டு கில்ட்டியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு உடனே, நீ தான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொன்னியே இதை சரி பண்ணுறதுக்கு, அப்போ இதை பண்ணி தானே ஆகணும், நான் சொல்கிறத கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவளோட மேக் அவுட் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயினும் அழுகிற ரேஞ்சுக்கே போயிடுறா. நீ இந்த அளவுக்கு கேவலமான விஷயங்கள்லாம் செய்வேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, டாக்டர் வந்து உன்னை பற்றி சொல்ல நீ இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் பயங்கரமாக வந்துட்டு உன்னை பற்றி நினச்சிருந்தேன், ஆனால் நீ ரொம்ப கேவலமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கப்புறமும் நம்ம ஹீரோ வந்துட்டு இதெல்லாம் நீ சொன்னதுனால தான் செய்கிறேன், என்ன வேணாலும் பண்ணுறேன்
ரெடியாக இருக்கேன்னு சொன்னல அதுக்காகத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அவள் வந்து இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்துட்டு அவள் வந்து விலகி வந்துடுறான். நான் வந்து அவ்வளோ கேவலமானவன் கிடையவே கிடையாது, நான் உனக்கு பாயிண்ட்டை வந்து ப்ரூவ் பண்ண பார்க்குறேன், அதாவது உங்கள் அக்கா பண்ண வேலையை நீ சரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காகத்தான் இந்த மாதிரி நான் வந்து நடந்துக்கிறேன். மற்றபடி வந்துட்டு உங்ககிட்ட பக்கத்தில் வர்றதுக்கு கூட எனக்கு விருப்பம் இல்லை, இஷ்டம் இல்லாத எந்த ஒரு பொண்ணையும் நான் தொடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அவங்கிறது கிளம்புறான். இதில் வெளியில் வர நம்ம ஹீரோக்கு அங்கே பக்கத்தில் ஒரு கார் நிற்குதுன்னு அந்த காரில் நிதின் ஒளிஞ்சிருக்காங்கிற விஷயமும் தெரியாமல் இருக்குது. நிதின் வந்துட்டு ஹீரோயின் மேலே சந்தேகத்தினால அவளை வந்து கொஞ்சம் நாளாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். இப்பயும் ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு வர வேலை தான் ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடுறான். ஸோ இப்போ கோவமாக வந்துட்டு அவன் அங்கே பொன்வேலை கிட்ட வந்துட்டு இந்த விஷயத்த சொல்கிறான். என்னைக்கு இவனோட தங்கச்சியை ஹீரோவோட வீட்டில் நான் பார்த்தனோ அன்னைக்கே எனக்கு தெரிஞ்சு போச்சு இந்த மாதிரி வந்துட்டு அவளை நம்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு. உங்ககிட்ட பல முறை வார்னிங் கொடுத்து நீ தான் கேட்கல, இப்போ அவள் என்ன பண்ணிட்டு வந்திருக்கான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஃபோனில் எடுத்துருக்கக்கூடிய வீடியோ வந்துட்டு இப்போ அவகிட்ட காட்டுறா. ஹீரோ வந்துட்டு அவளுடைய வீட்டுக்கு வந்துட்டு 2 பேரும் உள்ளே ஒன்றா நுழையிறதும் இப்போ வந்துட்டு வெளியில் வரும்போது அவன் மட்டும் வெளியில் வரதையும். ஸோ இந்த மாதிரி காட்டிட்டு அவன் வந்துட்டு முழுக்க முழுக்க அவன் சைடு தான் இருக்கா, ஹீரோக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா, கண்மூடித்தனமாக வந்துட்டு அவனுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் இது தெரியாமல் உன் தங்கச்சி வந்துட்டு உன் பக்கம் தான் நிற்பாங்கிற நம்பிக்கையில் நீ இருந்துட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து சத்தம் போடுறான். பொன்மலைக்கு வந்துட்டு இப்போ பயங்கரமாக கோவம் வந்துடுது. நம்ம ஹீரோயின் இருக்கக்கூடிய இடத்துக்கே வந்துடுறான். வந்து பயங்கரமாக அவளை போட்டு கத்துறதுக்காக ஆரம்பிக்கிறான். நான் உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன் ஹீரோ பக்கத்தில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அவன் எதுக்காக இப்போ வீட்டுக்கு வந்தான், எதுக்காக 2 பேரும் வந்துட்டு வீட்டில் ஒன்றா இருந்தீங்க, அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான் இங்கே, நீ என்ன பண்ணிட்டு இருந்தா அவனை வச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து கத்திட்டு இருக்க. உனக்கு எப்படி தெரியும் அவன் இங்கே வந்தது போனதெல்லாம், நீ என்ன யாராவது ஸ்பை வச்சு பார்த்துட்டு இருக்கியா, நீ உனக்கு என் மேலே நம்பிக்கை கிடையாதா, ஏன் இப்பெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க. நான் உனக்கு எத்தனை வார்னிங் கொடுத்தா அதை நீ மீறிட்ட, இப்போ எனக்கு பதில் மட்டும் சொல்லு, நாம இங்கே வந்து என்ன பண்ணிட்டு இருந்தா நீயும் அவனும் என்ன பண்ணீங்க அதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு இருக்க. நான் அவனோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க கூடாதா, அவனோட சாதாரணமாக கூட பேசி பழகக்கூடாதா, என்னோட மென்ட்ரானோட பையன் அவன், உனக்கு பிடிக்கலங்கிறதுக்காக நான் பேசக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனும் கொஸ்டின் பண்ணிக்கிட்டே இருக்க. உடனே பொன்மலை வந்து திரும்ப நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நினச்சிக்காத, உனக்கு நான் ரிமைண்ட் பண்ணுறேன், ஹீரோ வந்துட்டு அவனோட ஃபேமிலி வந்து எனக்கு ஒரு எனிமி தான். ஸோ அப்படி இருக்கப்போ அவனுக்கு நீ ஹெல்ப் பண்ணாலோ இல்லை அவனோட க்ளோஸ் ஆனாலோ நான் உன்னை என் தங்கச்சியாக கூட பார்க்க மாட்டேன். சத்தியமாக வந்துட்டு நீ எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி ஒதுக்கி வைக்க ஆரம்பிச்சிருவேன். அதனால் இனிமேல் அவன் பக்கம் கூட நீ போகக்கூடாது, அவனை பற்றி யோசிக்காத, அவனை பற்றி வந்துட்டு எதுவுமே நீ பண்ணாத அப்படிங்கிற மாதிரி வந்து வார்ன் பண்ணுறா. அவனோட ஃபேமிலி மேலே இருக்கிற அந்த கோவத்தை விட கூட நான் பேசுறது தான் உனக்கு கோவம் அதிகமாக இருக்குல்ல, நீ எதுக்காக வந்துட்டு அந்த குடும்பத்தை பழிவாங்க இப்படி நிற்கிற, நீ இந்த மாதிரி வெறி பிடிச்சவளா இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ பொன்மலையே கோவப்பட்டு ஹீரோயினா அரைஞ்சிடுறா. நான் எவ்வளோ சொன்னாலும் உனக்கு வந்துட்டு புரியாது, அதனால தான் நான் உனக்கு சொல்ல மாட்டேன். நான் வந்துட்டு எந்த அளவுக்கு அந்த குடும்பத்தினால வந்துட்டு வேதனை அனுபவிச்சிருக்கேங்கிறது சொல்லி வந்துட்டு தீர்க்க முடியாது. நீ என்றைக்குமே வந்துட்டு என் பக்கம் இருக்க மாட்டேன், என்றைக்குமே வந்துட்டு நீ என்னை புரிஞ்சிக்கவும் போகிறதில்ல, நீ அப்பா கூட போனதுலேருந்து நீ சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டல, அதனால தான் உனக்கு என்னோட வலியும் வேதனையும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கத்திட்டு, இனிமேல் ஹீரோ கூட உன்னை பார்த்தேன்னா நான் மனுஷியாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். நம்ம ஹீரோயினும் ஒன்றுமே புரியாமல் முடிச்சுட்டே இருந்துட்டுருக்கா. ஸோ அடுத்த நாள் பார்த்தோன்னா இப்போ ஹீரோ வந்துட்டு மீடியாக்காக புது ஹாஸ்பிட்டலை பற்றி பேசுகிறதுக்காக வந்துட்டு ஜெனி ரெடி பண்ணி வச்சுருக்கா. அந்த இடத்துக்கு இப்போ பொன்மலை வரா, ஹீரோவை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே ஜெனி வந்துட்டு இப்போ பொன்மலை வந்துட்டு எல்லாத்தையும் கெடுக்க தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு பொன்மலையை ஹீரோவோட மீட்டிங் பண்ண விட மாட்டேன்னு சொல்லிட்டு தனியாக எடுத்துகிட்டு வர 2 பேருக்கும் பயங்கரமாக சண்டை வருது. அப்போ வந்து நம்ம பொன்மலை இருக்கா இல்லையா, அவள் வந்து இப்போ ஜெனியை பார்த்துட்டு வந்துட்டு ஹீரோ மேலே உனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது, ஆனால் அவனுக்கு உன் மேலே சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவன் மேலே இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸ் எல்லாம் வச்சுக்கிதானே நீ வந்துட்டு இப்போ அவன் பின்னாடியே சுற்றிட்டு இருக்க, அவனுக்கு ஏதாவது பண்ணி அட்டென்ஷன் அவன் பக்கம் வர வைக்கணும்னு நினைக்கிறேன், அதுதான் நடக்காதே அப்படிங்கிற மாதிரி வந்து நக்கலாக சொல்லிட்டு இருக்க. ஜெனியும் அவளுக்கும் வந்துட்டு ஒரு கைகலப்பு ஏற்படுற நிலைமைக்கு போயிட. அப்போ தான் நம்ம ஹீரோ அங்கே நடுவில் வரான். வந்துட்டு பொன்மலையை வந்துட்டு அங்கேருந்து கிளம்ப சொல்கிறான். பொன்மலையும் வந்துட்டு நான் உன்னை தனியாக விடணும்னு சொல்லிட்டு இருக்கியே, நீ எதுக்காக வந்துட்டு என்னோட சிஸ்டரை வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்க, என்ன வந்து கெடுக்கணுங்கிறதுக்காக என் சிஸ்டரை யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறியா, மரியாதையாக அவகிட்ட இருந்து விலகிடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறா. ஸோ இதை கேட்டோடனே நம்ம ஹீரோவும் என்ன விளையாடிட்டு இருக்க அப்படின்னு உடனே, நேற்று எதுக்காக என் தங்கச்சி கூட வந்துட்டு அவளுடைய வீட்டுக்கு போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், அப்படி அவ கூட நைட்டில் வந்து உனக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து கொஸ்டின் பண்ணிக்கிட்டு இருக்க. ஜென்னியும் அந்த கேள்வியெல்லாம் கேட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறான். அதில் அங்கேருந்து கிளம்பையில் தான் அங்கே ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் வந்து கொண்டு வராங்க. ஒரு பொண்ணு வந்து அவங்க அம்மாவை காப்பாற்ற சொல்லி ரொம்ப கத்திட்டு இருக்கா. ஸோ இந்த சீனை வந்து பார்த்த உடனே பொன்மலைக்கு அவளுடைய பழைய மெமரிஸ் வந்து ட்ரிகர் ஆகுது. அவளுக்கு வந்து ஏதோ வந்து மென்டலி எஃபெக்ட் ஆன மாதிரி அந்த மொமெண்ட்டுக்கு வந்துட்டு அவள் தானே போயிடுறா. அந்த மொமெண்ட்டை வந்து அவள் ரீலீவ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அம்மா என்னை எங்ககிட்ட திரும்ப வந்துருங்கம்மா, டாக்டர் எப்படியாவது எங்கள் அம்மாவை காப்பாற்றிருங்க, எங்கள் அம்மா இல்லைனா எனக்கு யாருமே இல்லை உலகத்தில், தயவு செஞ்சு எங்கள் அம்மாவை காப்பாற்றிருங்கன்னு சொல்லிட்டு திரும்ப அப்படியே புலம்பிக்கிட்டே வந்துட்டு கீழே உடச்சி போய் அழுதுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் இவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளை கேர் பண்ணி பார்த்துக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறான். டாக்டர்ஸை கூப்பிட்றான். இதோட இந்த பாட்டு முடியுது.